ஐம் ராஜன், கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், கோயம்புத்தூர்லேருந்து அட்ரஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்திருக்க ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஃபார்ம்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து பன்னீர் மடை வர லொக்கேஷனில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் தடாகம் ரோட்லேருந்து இங்கே ட்ராவல் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறப்பே ப்ராஜெக்ட் நேமே செட்டிநாடு ஃபார்ம்ஸ்னு வச்சுருந்தோம். செட்டிநாடு ஃபார்ம்ஸுன்றது எதுக்காக வச்சோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக செட்டிநாடுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த கான்செப்ட் ஓரியன்டாக எல்லா டெவலப்மெண்ட்ஸும் இப்போ பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டில். நீங்கள் உள்ளே வர்றப்பே நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு ஆர்ச் பார்க்கலாம். உள்ளே வர்றப்போ நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் இப்போ டெவலப் பண்ணியிருக்கோம். உள்ளே ஒரு விநாயகர் டெம்பிள் பண்ணியிருக்கோம். ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு உண்டான ப்ரொவிஷனுக்கு ஒரு டெவலப்மெண்ட்ஸ் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு மாடல் வில்லா அங்கே டெவலப் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 27 ஏக்கர் இங்கே லேண்ட் அக்யூர் பண்ணி ஃபார்ம் லேண்டாக டெவலப் பண்ணி செட்டிநாடு ஸ்டைலில் டெவலப் பண்ணி கான்செப்டில் விஷுவலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஃப்ராக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா பிரித்தது பார்த்தீங்கன்னா மினிமம் 23 சென்ட்லேருந்து 30 சென்ட் 35 சென்ட் வரைக்கும் பிரிச்சிருக்கோம். நாங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த அம்யூனிட்டிஸ்லாம் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் எல்லா அம்யூனிட்டிஸும் கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்க்கலாம். உள்ளே அந்த ஸ்விம்மிங் பூலு அந்த கிளப் ஆக்டிவிட்டீஸ்க்காக சில அம்யூனிட்டிஸ் சொல்லியிருந்தோம். எல்லாமே இந்த வியூ பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாமே தெரியும். அந்த ஸ்விம்மிங் பூல் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. உள்ளே கொடுக்கக்கூடிய அம்யூனிட்டிஸும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு டெம்பிள் மாதிரி ஒரு டவர் ரெடி பண்ணுறோம். அதுவும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் வர்றப்போ நீங்கள் ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷனு, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு, ஒரு பர்த்டே பார்ட்டி, அதை எதுக்கு வேணால் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஏரியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே இந்த ஃப்ளேவர் பிளாக் ரோட்ஸ் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸு நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் பார்க்குறப்ப அதோட வேல்யூ தெரியும். ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப பிளான்டாக ரொம்ப சின்சியராக ஒரு கஸ்டமர்ஸ் வாங்குறவங்களுக்கு நாங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு 100% வேல்யூ க்ரியேட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். இது எப்படின்னா இன்றைக்கி இல்லை இன்னும் ஃப்யூச்சரில் இந்த இன்னர் ரிங் ரோடு வருது, இந்த ப்ராஜெக்ட் டெவலப் ஆகுது, கஸ்டமர்ஸ் இங்கே வேல்யூ பண்ணி ப்ராஜெக்ட் டெவலப் ஆகிறப்ப இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எங்கேயே இருக்கும். ஏன்னா இதோட ப்ராஜெக்டோட மேஜர் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா சுற்றி இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் உங்களுக்கு எல்லா சைடுமே இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் சரௌண்ட் ஆகிருக்கு. அந்த மவுண்டன் வியூ நீங்கள் பார்க்கலாம். அந்த ஹில் வியூ பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு கஸ்டமர்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி எல்லாமே சிட்டிக்குள்ளே கன்ஜஸ்டடாக இருந்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு நேச்சரோட இந்த என்வாயன்மெண்ட்டில் வாழ்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். இன்றைக்கி இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இனிஷியலாக இந்த பூமி வாங்கினதுனால ரொம்ப ஜஸ்டிஃபைடு ரேட்டுக்கு இந்த ரேட் கோட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்கனால இன்னொரு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா கிருஷி ஃபார்ம்ஸ் ஆஃப் கேரளான்னு சொல்லி பாலக்காடு ரோட்டில் நவக்கரைன்னு ஒரு ஏரியாவில் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அது எக்ஸலண்ட்டாக கேரளா ஓரியன்ட் கான்செப்டில் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். வியூவர்ஸ் அந்த ப்ராஜெக்ட்டும் நீங்கள் பாருங்கள். டியர் வியூவர்ஸ், நான் இந்த ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணப்போ கரெக்டாக நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர் மிஸ்டர் ஆண்டனி பாஸ்கர் உள்ளே வந்தார். ஐம் ஹாப்பி சார் நீங்கள் வந்ததுக்கு. ஆக்சுவலி நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்காக அவரை பேசுகிறதுக்காக இன்வைட் பண்ணல, யதார்த்தமாக வந்தார். எங்கிட்ட ஒரு 7 மந்த்ஸ்க்கு முன்னாடி 6 to 7 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்டில் எங்கிட்ட இது வாங்கியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு யூனிட் வாங்கியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பற்றியோட ஃபீட்பேக் சார் கைண்ட்லி யூஎஸ் சொல்லுங்கள் சார். ஹாப்பி டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் செட்டிநாடு ஃபார்ம்ஸ்னு முதல் விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை கண்டிஷனில் ஒன்றுமே மரங்களே இல்லாமல் இருந்தது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரமெல்லாம் டெவலப் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ஹாப்பி, சரி நியர் டு சிட்டி, ஒரு துடியலூர்லேருந்து ஆல்மோஸ்ட் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது ஃபார்ம் ஹவுஸ்னால் கன்வீனியண்ட்டாக இருக்குமே அப்படிங்கிற கான்செப்டில் தான் நான் இங்கே வந்தேன். அவங்க என்னென்ன சொன்னாங்களோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிருக்காங்க. ஜிம்மு முடிச்சிட்டாங்க, அதுக்கடுத்து ஸ்விம்மிங் பூல் பண்ணிட்டாங்க, டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட், ரெஸ்டாரண்ட்டும் கம்ப்ளீட்டட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ என்ன கமிட்மெண்ட் க்ரீன் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தாங்களோ அது அத்தனையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய லாயல்ட்டி அண்ட் டெடிக்கேஷனை பார்க்கும்போது எனக்குமே ஐ எம் வெரி மச் ஹாப்பி. இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அஸ் அ கஸ்டமராக நீங்களும் இந்த இடத்துல வந்தீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ கெட் பெனிஃபிட் மோர் அவுட் ஆஃப் வாட் எவர் ஐ எம் கெட்டிங் தட். ஸோ ஐம் ஹாப்பி டு இன்வைட் ஆல் த கஸ்டமர்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஐம் ரியலி ஹாப்பி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் ரீச் சார். ஏன்னா சார் ஆஸ் ப்ராமிஸ் என்ன சொல்லியிருந்தோமோ அதை சின்சியராக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாமே சார் எப்படி ஃபீட்பேக் கொடுத்தாரோ அது மாதிரி எல்லா கஸ்டமர்ஸ் ஹாப்பியாக இருக்காங்களோ. நீங்களும் பாருங்கள், தென் வி ப்ளீஸ் டிசைட். ஆக்சுவலாக இப்போ இந்த ப்ராஜெக்ட் பற்றி இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மேட்டுப்பாளையம் ரோடுக்கும் தடாகம் ரோடுக்கும் சென்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் இப்படி மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்தீங்கனாலும் கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர்ஸு. அங்கேருந்து வர்றப்போ பன்னீர் மடைன்னு ஒரு ஏரியா, அங்கேருந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ். பன்னீர் மடை வரைக்கும் ஆல்ரெடி கார்ப்பரேஷன் லிமிட்டு.
அந்த கார்ப்பரேஷன் லிமிட்லேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் நம்ம ப்ராஜெக்ட் இப்போ லொக்கேட் ஆகிருக்கு. இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணி வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே இருக்குது. உள்ளேருந்து வர்றப்போ எங்கள் ப்ராஜெக்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் டாக்டர் பிவிஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவினாஷிலிங்கம் உமன்ஸ் காலேஜ்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி, அவினாஷிலிங்கம் யூனிவர்சிட்டியே இருக்குது. அப்புறம் நீங்கள் அந்தாண்ட பன்னீர் மலையிலேருந்து துடியலூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு எல்லாமே இருக்குது. அதேமாதிரி தடாகம் ரோடும் வந்து இங்கேருந்து ரொம்ப வெரி நியர்பை. ஒரு கஸ்டமர் வந்து நீங்கள் இல்லை எனக்கு வந்து சிட்டிக்குள்ளே நான் கன்ஜஸ்டடாக இருக்கணும்னு எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு லிவ்லிஹுட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் வாழணும், ஒரு ஃபார்ம் லேண்டில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா 100% வயபுளாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களோட லிவ்லிஹுட்டுக்கும் நீங்கள் இதோட அப்ரிசியேஷனுக்கும் எல்லாத்துக்குமே இந்த ப்ராஜெக்ட் வந்து வயபுளாக இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து ஃபீல் பண்ணோம். ஆக்சுவலி நாங்களே இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறப்போ என் கூட இருக்கக்கூடிய பீப்புளும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணோம். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப மெட்டிகுலஸாக உட்காந்து ஃபீல் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணியிருக்கோம். அது வந்து அட்மையர் பண்ணால் தான் தெரியும். எந்த விஷயத்துமே வந்து நம்ம வந்து ஓவராலாக பார்க்குறதோட அதை வந்து பார்த்து அந்த விஷயத்தை நம்ம ஃபீல் பண்ணி அட்மையர் பண்ணுறப்ப அதோட வேல்யூ நமக்கு கிளியராக தெரியும். அந்த வேல்யூ என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். அதனால் வியூவர்ஸ் எல்லாருமே ரிக்வெஸ்ட் யூ, நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து விஷுவலைஸ் பண்ணி வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ தெரியும். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 75% ஆஃப் தி யூனிட்ஸ் ஆல்ரெடி சோல்ட் அவுட்டு. இன்னொரு 25 யூனிட்ஸ் இருக்குது. 25% சேல்ஸ் இருக்கப்போ அந்த 25 இப்போ இனிஷியலாக வாங்கின கஸ்டமர்ஸ்லாம் நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. இவரெல்லாம் என்கிட்ட ஒரு 7 மந்த்ஸ்க்கு முன்னாடி வாங்கினார். அப்போ வந்து இதெல்லாம் செய்ய போகிறாங்க சார்னு சொல்லியிருந்தோம். இப்போ வாங்கின எல்லா கஸ்டமர்ஸுமே அவங்க உண்மையிலேயே ஹாப்பியாக இருக்காங்க. அதனால் நாங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் ப்ராப்பராக டெவலப் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அடுத்த ப்ராஜெக்ட்டும் கிருஷி ஃபார்ம்ஸ் ஆஃப் கேரளம்னு சொல்லி நவக்கரையில் பெரிய அளவுக்கு விஷுவலைஸ் பண்ணி கேரளா தீம்டு கான்செப்டில் ஒவ்வொரு விஷயமும் அதில் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பணம் இருக்கும், ஏர்ன் பண்ணுவோம். பட் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வாங்கின பின்னாடி லைஃப் லாங் உங்களுக்குன்னு இல்லை, உங்கள் ஜென்ரேஷன்ஸ்க்கும் நீங்கள் ப்ரௌடாக சொல்லிக்கலாம். ஹேவ் அ ஃபார்ம் லேண்ட் நியர் கோயம்புத்தூர், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் எங்ககிட்ட எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்கிறதுலேயே உங்களுக்கு ஒரு பெரிய வேல்யூவாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள். வந்து பார்க்குறப்ப இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ தெரியும். அப்புறம் நம்ம உட்காந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.